Round 2 match between MK Brothers versus Thalapathy Brothers Thiruvannaikkovil. So toss win பண்ண Thalapathy Brothers Thiruvannaikkovil batting choose பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 3 ஓவர் 3 bowler. Thalapathy Brothers ஓட ஓபனிங் பேர் சேம் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ரூபன் இருக்க போறாங்க. நான் ஸ்ட்ரைக்கரா மனோஜனே. ஸோ எதிர்பார்த்தபடியே முதல் ஓவர் அதிவேக அசுரன். சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் பால். ஸோ எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ கேரி ஆகாது. அங்கே வெங்கட் தாண்டுமான்னு பார்த்தா தாண்ட விட மாட்டார். ஸோ ஃபீல்டிங்கில் ரொம்ப வேகமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஃபீல்டர் அவர். ஸோ பவுலிங் போடுறப்பையும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி புள்ளி மாதிரி பாஞ்சிடுவார் வெங்கட். ஸ்ட்ரைக்கில் மனோஜனே. செகண்ட் பால் அந்த வேகம் லென்த்தில் வச்சுருக்காரு. பர்ஃபெக்ட் லென்த்து. அங்கே மார்க்கே விழுந்து போச்சு. ஸோ குத்துனது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் லைனாக இருந்தாலும் அங்கேருந்து ஆங்கிளாகவே ஆகி கீப்பருக்கு போயிருக்கு. கீப்பரை முட்டுது வந்து ஃபுல் டாஸ். நல்ல பேஸோட சிங்கிள். தேர்ட் பால். ஸோ எதிர்பார்த்ததை விட ஃப்ளோவில் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் சூப்பர் டெலிவரி ஒன்று போட்டிருக்காரு. வேகமாக பேட் எடுக்க வந்த ரூபன் அவருக்கு டைமிங் கொடுக்காம போட்டிருக்காரு. லென்த் எடுத்து போட்டார். சைக்கிள் மனோஜன். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்து. பர்ஃபெக்ட் லென்த்துக்கு கொஞ்சம் இழுத்து போட்டிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தரையோட போது லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் அஸ்வின் சிங்கிள் மட்டுமே. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. தளபதி பிரதர்ஸ் 5 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. முக்கியமான விஷயம் அதான் சொல்லுவேன். ஸோ அர்ஜுன் அவரோட ஓவரில் ஒரு 6க்கு 7ன்னு ஆட்டாலே ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்கோர்னு சொல்லுவேன். ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலரு. அதை விட முக்கியமாக லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு பர்ஃபெக்ட் லென்த்தில் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு உங்களுக்கு ஓவரில் ரைட் ஆம் ஓவர்லேருந்து ஸ்டிக் டு ஸ்டிக் லைனு லென்த்து பர்ஃபெக்ட் லென்த்தில் வைக்கிறாரு. பேட்ஸ்மேன் திணறாங்க. செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் ஆர்ம். ஸோ வந்த வேகத்தில் பேட்டை விட்டுருக்காங்க. ஸோ டபுள் எடுக்க பார்ப்பாங்களாம் பார்த்தா எடுக்க முடியல. சூப்பர் கீப்பிங் இங்கே. ஸோ இந்த ஜட்டு போகிறாங்க. பேர் சொல்ல மறந்துட்டேன். செகண்ட் ஒன் ஓவரில் ஸோ தரையோட போது அங்கே சறுக்குனாலும் நல்ல ஃபீல்டிங் பார்க்குறாருன்னு சொல்லுவேன். உடம்பு முன்னாடி போட்டு அதுதான் முக்கியம். 2 ஓடுறாங்க. ஸோ இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட் 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே நவீன். ரவுண்ட் 1 நல்லா ஆடி இந்த காரணத்தினால உதயாவுக்கு முன்னாடி ஆஃப் ஆர்டரில் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜா மாதிரி போடுவாரான்னு பார்ப்போம். லென்த் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். நல்லா போட்டிருக்காரு. நல்லா பேட்டை விட்டுருக்காங்க. ஸ்லைஸ் ஆனாலும் 2 பேரும் ஓடக்கூடிய பேட்ஸ்மேனா. ஃபீல்டிங் குட் ஃபீல்டிங் ப்ரோ. 2 பேருமே நல்லா ஓடுவாங்க. ஸோ சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. பட் இந்த பால் நோ பால் காரணத்தினால நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் வருது. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் காரணமாக. ஸ்ட்ரைக்கில் ரூபன் போ மசில் மேன். ஸோ மசில் பவரை காட்டுவாரான்னு பார்த்தா ஸோ கொஞ்சம் உடச்சி போட்டார். அங்கே பெரிய ரீஜன். ஸோ ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நவீன். பாட்டம் ஆஃப் த பேட்டில் விலக்கி போட்டிருக்கு நல்லாவே. ஸோ அங்கே வெங்கட் ஃபீல்டரு சவாட்டை அடிச்சு 2 எடுக்க கஷ்டம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடிச்சு போட பார்த்துருக்காரு. ஒயிட் டெலிவரி. 5th பால் ரீபால். ஸோ நேருக்கு நேராக கொடுத்தா பாட்டவுடன் பறந்தது ஒரு மான்ஸ்டர் 6 ஒன்று பார்க்குறீங்க. ஐயோ ரோட்டுக்கு போயிடுச்சுங்க. லாஸ்ட் 1 ஓவரில் நல்லா போட்டிருக்காரு. நல்லா வேகமாக வந்திருக்கு பந்து. ஸோ பேக் ஆஃப் லென்த்லேருந்து ஏற்றிட்டாரு. 6க்கு அப்புறமா கம்பேக் கொடுத்து ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 18 ரன்னுக்கு ஆடிருக்காங்க தளபதி திருவானைக்கோவில். ஸோ இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு வெங்கட் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நவீன். ஸோ முதல் பால் ஷார்ட் 1 பவுன்ஸில். நல்ல ஃபீல்டிங். உடம்பு போட்டு தடுத்துடுறாங்க ஃபீல்டர். அங்கே அஸ்வின் லாங்கா ஃபீல்டர். குட் ஷாட். இங்கே நல்லா படுது. ஸோ கொஞ்சம் நேருக்கு நேரம் அடிக்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாரு. டேரெக்டாக ஃபீல்டர் கைக்கு 1 பவுன்ஸில் போயிருக்கு. சைக்கிள் ரூபன் இருக்காங்க. கேன் 1 சரியான மீட் இல்லை. கத்திக்கிட்டே ஓடுறாரு. ஸோ அங்கே 2 ஃபீல்டருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுருக்காங்க. 4 பால் பாக்கி இருக்கு. 4 பாலை பெருசு கொடுக்காம போட்டாங்கன்னா நல்ல ஓவராக இருக்கும். ஸோ வெச்சு பட்டிருக்கு. இவர் பிடிக்கும்
விட மாட்டாரு. கையிலே விழுந்துருச்சு. நவீனோட விக்கெட் எடுக்கிறாங்க இங்கே. ஸோ வெங்கட் அவர்களுக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. இன்னிங்ஸில் லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்கும் போது இங்கே ஜெரியன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. ஸோ ரவுண்ட் 1 லாஸ்ட்டு 1 பால் பிடிக்க உள்ளே வந்தாங்க. பிடிச்ச 1 பால் 4 ரன் அடிச்சிருந்தார். ஸோ அதே ஃபார்ம் எதிர்பார்ப்பாங்க இங்கே டிவி கோயில் தளபதி பிரதர்ஸ். ஆஃப் சைட் ஃபுல்லாக பேக்கடாக இருக்குது. குட் ஷாட். பிடிக்கிற முதல் பால் சிங்கிள் மாற்றி விட்றாங்க. லாஸ்ட் 2 பால் ரூபன் அவருக்கு ஸ்ட்ரைக்கு தராங்க. ஸ்ட்ரைக்கில் ரூபன் 5th ஓவரில் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. கடும் கோவத்தில் ஒரு ஆக்ரோஷமான செலிப்ரேஷனு. ஸோ முக்கியமான விக்கெட் அவங்களுக்கு தெரியும். ரூபன் ப்ரோ ஸோ நேருக்கு நேராக மோதுனா நல்லா வெளியே தூக்கி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்த கோவத்தோட ஒரு செலிப்ரேஷன் பார்த்தீங்க வெங்கட் அவர்கிட்ட. ஸோ வெங்கட் ரொம்ப ரொம்ப துரிதமாக போடக்கூடிய பவுலர். விவேகமாக யோசிச்சு பண்ணுவார். ஃபீல்டிங்கும் சரி, பவுலிங் போட்டுட்டு ஃப்ளெக்ஸ் அந்த ரிஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய பவுலரும். லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்கு. 1 பாலை பிடிக்க இங்கே உதயா. ஷாட் முதல் முதல்ல கையில் விழுதுங்க. விக்கெட்டோட முடிக்கிறாங்க. லாஸ்ட் 2 பால்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச திருவானைக்கோவில் பாய்ஸ் தளபதி பிரதர்ஸ் பாய்ஸ் இங்கே 21 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 22 டார்கெட் இப்போ. ஸோ எம்கே பிரதர்ஸோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் இங்கே ராஜா வராங்க. நான் ஸ்ட்ரைக்கிறாங்க அஸ்வின். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ரெய்னா கௌதம் வந்திருக்காங்க ரவுண்ட் த ஸ்டிக்லேருந்து. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேராக தூக்கியிருக்காரு. வெளியே போதா கையில் போதான்னு பார்த்தா அங்கே 2 ஃபீல்டர். உதயா அங்கே ஃபீல்டர் கேட்ச் டேக்கன் பிக் ப்ளோ. இங்கே ராஜா அவரோட விக்கெட்டை முதல் பால்லே எடுத்திருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் லாங்கா வரைக்கும் நேருக்கு நேரம் அடிக்க தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்லோமோவில் பார்த்தா தெரியும். ஸ்லைஸ் ஆயிடுச்சா என்னங்கிற டவுட் இருக்கு. ஸோ ஒரு பெரிய விக்கெட் போக அடுத்த விக்கெட்டை அங்கே சுகுமாரன் இறங்குறாங்க. சுகுமாரனே அவரை பிடிக்கிற முதல் பால் இந்த இன்னிங்ஸில் நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. 3rd பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸாக எடுத்துக்கிட்டாங்க. அங்கே வளைஞ்சிக்கிட்டு கிரி கைக்கே போகுது. டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் அஸ்வின். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷாட்னு தோணுது. அங்கே கார்த்தி நல்ல ஃபீல்டர் கேட்ச் எடுத்துருக்காங்க. ஸோ 2 விக்கெட்டு பெரிய பெரிய விக்கெட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டை வந்த வாக்கில் விட்டார் அவுட் சைட் ஆஃபில். சரியான மீட்டில் காரணத்தினால இங்கே கையிலே விழுந்துருச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அனாஸ் அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ க்ளோஸ் த பாடி வச்சுட்டு சிங்கிள் எடுக்க பார்க்குறாங்க. இதுங்க லாஸ்ட் 1 ரிமைனிங் ஓவரில். ஸோ இன்னொரு விக்கெட் அண்ணனோட விக்கெட் தான் எடுத்துட்டாங்க. சொல்ல வந்து அண்ணனோட விக்கெட் பெரிய பெரிய விக்கெட் சும்மாரானே. ஸோ பிடிச்சி அடித்தாருன்னா 4, 6ன்னு மாற்றி மாற்றி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நல்லா வேகமாக போட்டிருக்காரு. ஸோ 3 விக்கெட்டுங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 2 ரன்னு 3 விக்கெட்டுக்கு போட்டு போயிருக்காங்க ரெய்னா கௌதம். ஸோ செகண்ட் ஓவர் கிரி போட வராங்க. 12 பாலுக்கு 20 தேவை. ஸ்ட்ரைக்கில் அனாஸ் இருக்காங்க. முதல் பால் ஓவரில் நல்ல பேஸோட உடம்ப பார்த்து ஆங்கிள் என்ன ஆகுது. டால் பவுலர். செகண்ட் பால் ஷார்ட் த்ரூ த லைன் போயிருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டர் உதயா அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச் இங்கே. ஸோ போடுற எல்லா பவுலருக்கும் விக்கெட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அனாஸ் அவர்கள் இங்கே விக்கெட் விட்டு போகிறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராபி. சரியான பேக்கப்லேருந்து பால் நல்ல பேஸோட வேற வந்துச்சு. 2 எடுக்க வாய்ப்பு இல்லை. ஓடி தான் மாட்டிருப்பாங்க. சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் லியாண்டர் ஏஜே. ஓ ஜஃபா பால் அவராலையும் முடிக்க முடியாது. ஸோ ஃபாலோ த்ரூவில் வெளியே போயிட்டாரு. ஸோ நல்ல விலைக்கு வந்துட்டார். கிரி இல்லாட்டி காட்டன் போர்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ 1 பவுன்ஸ்க்கான அப்பீல் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லிட்டாங்க லெக்கம் பையன். ஸ்ட்ரைக்கில் ராபி எதிர்த்து அடிச்சிருக்காரு. ஸோ உதயா கேட்ச் எடுத்தா ஒரு ஸ்டன்னராக இருந்திருக்கும். நல்ல ட்ரை இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. 2 ஓட்டாங்க. அதில் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பால் நேருக்கு நேராக உள்ள வருவாரான்னு பார்த்தா
சரியான பேக் ஆஃப் லென்த்து ஹைட்லேருந்து குத்தி ஏற்றிருக்காங்க. 1 பவுன்ஸ் கொடுக்குறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விட்டுருக்காங்க. கம்ப்ளீட்டாக பேக் ஃபுட்டுக்கு தள்ளியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 16 தேவை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 16 டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே மசில் மேன் ரூபன் ப்ரோ, ஸ்ட்ரைக்கு லியாண்டர் ஏஜ் இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கர் ராபி. ஸோ இந்த மேட்ச் டஃப்பாக போகணும் எதிர்பார்த்தபடி இங்கே டஃப் கொடுக்குறாங்க. பவுலிங்கில் டாமினேஷன் காட்டியிருக்காங்க. முதல் ஒன் ட்ராக் டவுன் ஆகியிருக்கா. லெக் அம்பையர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 5 பாலுக்கு 16 தேவை. ஸ்டார்டிங் வித் டாட்டோட இருக்கு. ஃபுல் டாஸ் அங்கே நல்ல கனெக்ட் அந்த வெளியே போயிடுச்சுங்க. அங்கே பெரிய 6ங்க டீப் எக்ஸ்ட்ரா கவரில். ஸோ நல்ல பேக் ஃபுட்டில் நின்னாரு. அந்த வாக்கில் பேட்டை விட்ட காரணத்தினாலே வெளியே போயிருக்கு. அது ரொம்ப ஷார்ட் பவுண்டரி என்னை கேட்டால். ஒன் டச் பால் எரிச்சு கொடுத்துருக்காங்க. வெளியே கண்டிப்பாக போகும். நாலுக்கு 10 தேவை. ஸோ முதல் பால் டாட்டு, செகண்ட் பால் 6 பேருக்கு. ஃபுல் டாஸ் மாட்டிக்கிச்சு. இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சுக்கிறாரு. அங்கே கேட்ச் டேக்கன் உதயா. ஸோ விக்கெட் விட்டு போகிறாங்க. லியாண்டர் ஏஜை இங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க இன்னொரு தடவை. ரீசெக் இருக்கும் கண்டிப்பாக. செக் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்கு. 3 பாலுக்கு 10 தேவை. ஸோ இங்கே வெங்கட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. 3க்கு 10 தேவை. அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ சுழட்டி இருக்காரு. கையில் விடுதான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு பேருக்கு நல்ல ஃபீல்டிங் பம்ப் ஆகும் போது ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டாங்க. 2 ஓடி இருக்காங்க. அதில் 2க்கு 8 தேவை. முக்கியமான அந்த 2 பால் சஃபுல் ஆகுறாரு. ஸோ ஒய்டு வாங்கியிருக்காங்க. கீப்பரால் கூட பிடிக்க முடியாது. இங்கே அண்ணன் எடுக்கிறதுக்குள்ள 2 எடுத்துட்டாங்க. 2 3 மாற்றுறாங்க. ஸோ இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் பால் ஒய்டு கொடுத்துருந்தாங்க. ஒய்டு ப்ளஸ் 3 ரன்னு டோட்டல். அதில் ஒய்டு ப்ளஸ் 2 ஓடிந்தாங்க. 3வது எடுக்கிறப்ப ரன் அவுட்டு. ஸோ பாக்கி பார்த்தீங்கன்னா இங்கே 2 பால் பாக்கி இருக்கு. அந்த 2ல் 5 தேவை. ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கும்போது இங்கே ஜட்டும் சரி சரியான மீட் இல்லை. ஸோ 2 எடுக்க பார்ப்பாங்களா இல்லை வெங்கட் சைக்கிள் வச்சுக்கிறார். லாஸ்ட் பாலுக்கு ஸ்ட்ரைக்கில் வெங்கட் 1க்கு 4 தேவைங்கும் போது. ஸோ இந்த பால் பிச்சாத பாலுக்கு போக முடியல. டாட் பால் போட்டு ஒரு ஆக்ரோஷத்தோட மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் எம்கே பிரதர்ஸ் வெர்சஸ் தளபதி பிரதர்ஸ் திருவானைக்கோவில். இங்கே தளபதி பிரதர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். தளபதி பிரதர்ஸ் திருவானைக்கோவில் வெர்சஸ் முதலப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கும் 3 ஓவர் 3 பவுலர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க தளபதி பிரதர்ஸ். ஸோ சேம் ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரூபன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கரா மனோஜனே. ஸோ முதல் ஓவர் தீபன் போடல. சேஞ்ச் ஆஃப் பவுலிங் இங்கே. ஸோ முசிறி ஹரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டான் நல்ல வேகமாக போட்டிருக்காரு. விளக்கி போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது இன்னிங். செகண்ட் ஒன் லென்த் எழுத்து போட்டார் கடைசி நிமிஷத்தில். அவரோட ஆர்க்கில் விடலை. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க ஸ்கொயர் லெக்கில் வச்சுட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் மனோஜனை அவர் பிடிக்கிற முதல் பால் இந்த இன்னிங்ஸில். ஜான் சூப்பர் கேட்ச் ப்ரோ. நல்ல கேட்ச்சு. லென்த்தில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டார். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பேஸ் கூட போட பார்க்கல. கையிலே விழுந்திருக்கு. டிரைவ்லேருந்து இழுத்து போட்டு இங்கே விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்காக தொடர்ந்து இங்கே வர நியூ பேட்ஸ்மேன் உதயா. ஃபோர்த் ஒன் ஓவரில் சாமா பால் பாடியில் பட்டிருக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன் சாரி லாஸ்ட் 2 ரிமைனிங். குட் ஷாட். முதல் பால் டாட்டுக்கு அப்புறமா அங்கே பிரபுவனே விட மாட்டார். சிங்கிள். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில். இது வெளியே போச்சுன்னா ஷார்ட் பவுண்டரியாக இருந்தால் வெளியே போச்சா. வெளியே போயிருக்குங்க. அங்கே அலட்சியமாக அடித்த ஷாட்னு சொல்லுவேன். டிசீவ் ஆனார்னு பார்த்தா பேட்டை விட்டார். பட்டவனும் பவருக்கு வெளியே போயிடுச்சு. மசில் மேன் பவருக்கு. ஸோ
முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் பால் 6 கொடுக்காம போட்டிருந்தா செம ஓவர். ஸோ இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஓவர் தான் போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். ஒரு விக்கெட்டை விட்டு 8 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு இங்கே முசரி ஹரி. ஸோ அலட்சியமாக ரூபன் ப்ரோ அடிக்காரு செகண்ட் 6 இந்த டோர்னமெண்ட்டில். ஸ்ட்ரைக்கில் உதயா செகண்ட் ஓவர் தீபன் வந்திருக்காங்க. முதல் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் தரையோட ஆடி சிங்கிள் மாற்றி விட்றாங்க. ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் நல்ல பாலுங்க, ஆங்கிள் இன் பண்ணாருன்னு சொல்லுவேன். பேட்டை வச்சு சிங்கிள். பால் கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துச்சு. ஸோ கம்ஃபர்டபுளாக அதில் சுற்றிட்டாரு. பேட்டை சுற்றினது மட்டும் இல்லாமல் நின்ன இடத்துல அவர் ஒரு சுத்தல் போட்டார். அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் ஸ்டெம்ப் லைனில் வரும். யாருக்கு இருக்கான முயற்சி 2 எடுக்கிறாங்களான்னு பார்த்தா உதயா கையில் தான் இருக்குது. எடுக்க முடியல. அங்கே ராஜா ஃபீல்டர் டீப் ஃபீல்டர் சிங்கிள். லாஸ்ட் ஒரு மீன் கொஞ்சம் உடச்சிட்டாரு, ஹைட்டில் ஏறி இருக்கு. அங்கே ஃபீல்டர் அண்டர்நீத் ராஜா கேட்ச் எடுத்திருக்காங்க. உதயாவோட விக்கெட்டையும் இந்த ஓவரில் எடுக்கிறாங்க. 2 விக்கெட் கிடச்சிருச்சு இப்போ. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது செகண்ட் ஓவரில். ஸ்ட்ரைக்கில் இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் நவீன் வராங்க. லாஸ்ட் ஒன் வெச்சு பட்டிருக்கு. யாருக்கு இருக்காங்க முயற்சி? இங்கே ஃபீல்டர் கிடையாது, கீப்பரே தான் ஓடி எடுக்கணும். ஸோ 2 எடுத்து முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14, 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. ஸோ முதலப்பட்டி பவுலிங் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு ஓவர் பாக்கி இருக்கு இந்த 6 பாலை போடுறதுக்கு. அவங்களோட கோ த்ரூ பவுலர் டெத் ஓவரில் பொறுத்த வரைக்கும் ராஜா தான். ராஜா கிட்டே போயிருக்காங்க. முதல் பால் ஸ்லோவர் வேரியேஷன் பீட் ஆகிட்டாரு. நல்லா விலகி போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். பிச் ஆஃப் த பாலுக்கு அப்புறமா நல்லாவே விலகிருச்சு பந்து. ஷார்ட் பிச் பால் பனிஷ் பண்ணிட்டாரான்னு பார்த்தா ஸோ 4 வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா போயிருக்குன்னு நினைக்கிறேன். 4 பேர் இருக்கு. மச் நீடட் 4. இங்கே 4 பால் பாக்கி இருக்கு. மீதமுள்ள 4 பாலில் 2 பெருசு எதிர்பார்ப்பாங்க தளபதி பிரதர்ஸ். ஓ சூப்பர் டெலிவரி பீட் அண்ட் ஸ்லோவர் பால் பேக் ஆஃப் தான் நினைக்கிறேன். இந்த பால் ஸ்லோமோவில் பார்க்கணும் நானும். 3 பால் பாக்கி இருக்கு லாஸ்ட் ஓவரில். ஸோ மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போது 1 பவுன்ஸ் ஹோம்ரியாக இருக்குன்னு பார்த்தா ஃபீல்டிங் ப்ரோ யாரு ப்ரோ நீ? ஐயோ அங்கே ரன் அவுட்டுங்க. நல்ல ஃபீல்டிங்கான எஃபர்ட். அந்த எஃபர்ட்டுக்குன்னு இங்கே ரன் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃபீல்டர் பேர் எனக்கு தெரியல. பிங்க் டிஷர்ட்டு செம்ம ஃபீல்டிங் பார்த்தாரு. ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு ஸ்ட்ரைக்கில் நவீன். ஸோ இந்த பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேகம் போட பார்த்துருக்காங்க. இந்த பால் ஸ்லோ பால் கிடையாது, ஒயிட் டெலிவரி. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு. ஸ்லோவர் 1 பீட்டன். இங்கே வச்சு ஓடுறாங்களாம் பார்த்தா. ஸோ அதர் எண்டில் ஸோ ஜெரியன் அங்கே ரன் அவுட்டு பால் பிடிக்காம. இன்னிங்ஸ் லாஸ்ட் 1 டீப் இந்த கிரீஸ் நிற்கிறாங்க. ஸ்லோவர் 1 மடக்கி அடிக்க பார்த்துருக்காரு. ஹைட் ஏறி இருக்கு. ஸோ கேட்சும் கேரி ஆகாது. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்களான்னு பார்த்தா சூப்பர் த்ரோ காரணமாக இங்கே ரன் அவுட்டு. ஸோ இதோட எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த தளபதி பிரதர்ஸ் 3 ஓவர் முடியல 21 ரன் அடிச்சிருக்காங்க 4 விக்கெட் விட்டு. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 18 பாலில் 22 தேவை முதலப்பட்டிக்கு. முதலப்பட்டியோட ஓப்பனிங் வேறு சேம் ஓப்பனிங் வேறு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தீபன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக சரி ஹரி. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ரைனா கௌதம் வந்திருக்காங்க. 18க்கு 22 தேவை. முதல் பால் நல்ல வேகத்தோட கேட்ச் டேக்கன். நீங்கள் ஓய்யோ பெரிய பிரேக் த்ரோ கொடுத்துருக்காரு. இப்போ தான் கேட்டாங்க ரூபன் ப்ரோ இந்த ஒரு மேட்ச் போட்டு காட்டு அப்படின்ட்டு. பெரிய விக்கெட்டாக பிக் ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராஜ் இறங்கியிருக்காங்க. செகண்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. ஏறி போய் ஆட போனவருக்கு ஒரு கட்டர் ஒன்று போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஓய்யோ ட்ராக் தான் ஆக வேண்டியது வந்து சுற்றிக்கிட்டே வருது. ஸோ லாஸ்ட் மினிட்ல கட்டரோட ஆக்ஷனில் வந்து நல்லா வேகமாக போட்டார். 1. ஸோ இந்த பால் ஆஃப் கட்டர் வேரியேஷன். அங்கே மனோஜ் அந்த ஃபீல்டர் சிங்கிள் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஹரி பிடிக்கிற முதல் பால் மடக்கி அடிச்சிருக்காருங்க. அங்கே மோரட்டு 6 ஒன்று வெளியே போகுது. ஸோ ஷார்ட் அண்ட் வைடு வித்து கிடச்சிச்சு. ஸோ அவரோட ஆம் பவருக்கு வெளியே தூக்கி போட்டார் லாங் ஆன் மேலே. இந்த பால்
இதையும் மடக்கி அடிச்சு கேப்பில் போகிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா கையிலே விழுந்துருக்குங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீ கிட் பால், சாரி சொல்ல மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட் பால் நோ பால், அதையும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நோ பால் ப்ளஸ் ஃப்ரீ கிட் காரணமாக இந்த கேட்சு வேஸ்ட்டாக போச்சு. ஸ்டெக்லர் ராஜ் குறுக்க கொடுத்தாரு, தரையோட போதுங்க. ஸ்கொயர் லெக்ல ரமணா ஃபீல்டு நல்ல த்ரோ, சிங்கிள். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 10 ரன் ஆடிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் கிரி போட வந்திருக்காங்க. 12க்கு 12 தேவன் இருக்கு. முதல் பால் நேராக கொண்டாந்து யாருக்கான முயற்சி. ஸோ பேட்டை தரையோட போட்டு சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. சிங்கிளோட கட் பண்ணி தராருங்க கார்த்திக் ப்ரோ. 11க்கு 11 தேவை. டால் பேட்ஸ்மேன் வர்சஸ் பவுலர் பேட்டிலாக இருக்கும். ஸோ மோஸ்ட் அவைட்டட்னு சொல்லுவேன் இந்த பேட்டில். செகண்ட் பால் அடிச்சு போட்டாரு, கொடுத்துட்டாருங்க, வெளியே போகுது. அங்கே பெரிய சிக்ஸா மொரட்ட அடி ஒன்று விழுந்துருக்கு. பாலுக்கு 5 தேவை. தேர்ட் பால் ஓவரில் பெரிய வீஸு, டாட் பால், ஃபோர்த் ஒன். ஸோ அதையும் அடிச்சு முடிக்கிறாருன்னு பார்த்தா கோட் ஷாட்டுங்க. அங்கே தலையை தாண்டி போகிற 6 அடிச்சு முடிக்கிறாரு. ஸோ இறங்குற எல்லா மேட்ச்லையுமே பறக்க விடுறாரு. இங்கே டோர்னமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இங்கே முசிறி ஹரி. ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் தளபதி புதேஸ்வரன் திருவானைக்கோவில் வெர்சஸ் முதலப்பட்டி ஸ்ட்ராங் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சு செமிக்கு என்ட்ரு ஆகுறாங்க.